கோல்டை டிமேட் அக்கௌண்ட்டில் வாங்குறது எப்படிங்கிற சீரீஸை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து தேர்டு வீடியோ. லாஸ்ட் 2 வீடியோஸில் டிமேட் அக்கௌண்ட்னா என்ன அண்டு புரோக்கரை வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் லைவாக ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ஃபோனில் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே நம்ம ஃபோன் தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ அதிலே எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு ஈஸியாக பார்க்கலாம். ஸோ இந்த சீரீஸை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். அண்ட் இது வந்து என்னோட ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸோட ஒன் ஆஃப் த எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட். அதாவது சாப்டர் 7ல் இருக்கிற மேட்டர் தான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து ஸ்டாக் பற்றி தான் நான் பேசியிருப்பேன். பட் நம்ம இந்த சீரீஸோட எண்டில் டீட்டெயிலாக ஒரு கோல்டு இடிஎஃப்பை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு நம்ம வாங்குறது, எவ்வளோ சார்ஜஸ் வரும், எல்லாமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இந்த சீரீஸை நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணோம்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சீரீஸை வந்து கண்டினியூ உங்களுக்கு சஜஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஓப்பன் ஏ டிமேட் அக்கௌண்ட். ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, எப்படி ஓப்பன் பண்ணுறது. ஸோ புரோக்கரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செபி ரெஜிஸ்டர்டாக இருக்கக்கூடிய புரோக்கரை தேர்ந்தெடுக்கணும். செபி ரெஜிஸ்டராக இல்லையான்னு வந்து ஜஸ்ட்டு நீங்கள் கூகுளில் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்தியாவிலே டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா க்ரோ, சிரோதா, அப்ஸ்டாக்ஸ், ஸோ இந்த மாதிரியான புரோக்கர்ஸ் தான் டாப்பில் இருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், க்ரோ எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா ரொம்ப யூஸ் பண்ண கன்வீனியண்ட்டாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். க்ரோவில் நீங்கள் எந்த விதமான காம்ப்ளெக்ஸான பையிங் செல்லிங் எல்லாம் பார்க்கவே முடியாது. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக்கில் தான் எல்லாமே இருக்கும். பார்த்த உடனே புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக அண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கணும்னா க்ரோ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா மற்ற ஆப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த புரோக்கரானாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆனால் செபி ரெஜிஸ்டர்டான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அண்டு ஆப்பை வந்து நீங்கள் உங்களோட மொபைல் அப்ளிகேஷன் டவுன்லோடர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் ஃபோன் நம்பரெல்லாம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோன் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஓடிபி வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளாடி போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு ஒரு 3 to 4 ஒர்க்கிங் டேஸுக்கு உள்ளாடியே அவங்க அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது மெயில் அனுப்ப கேட்பாங்க. ஏதாவது எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா கேட்பாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 3 to 4 ஒர்க்கிங் டேஸ்லேயே உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டு ஆக்டிவ் ஆயிரும். அண்ட் அதுக்கு வந்து புரோக்கர்ஸ் ஒரு கிளைண்ட் ஐடியும் ஒரு பாஸ்வேர்டும் கொடுப்பாங்க. அண்ட் அந்த பாஸ்வேர்டை நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணணும். கிளைண்ட் ஐடிங்கிறது எப்படி ஒரு ஃபேஸ்புக்கு யூசர் ஐடி, இன்ஸ்டாகிராமுக்கு யூசர் ஐடி அப்படின்னு இருக்கோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஐடி தான் கிளைண்ட் ஐடி. அண்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு என்னோடய யூசர் ஐடி பார்த்திங்கன்னா இது. ஸோ இந்த யூசர் ஐடிக்கு நான் ஒரு பாஸ்வேர்டு வச்சுருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் பாஸ்வேர்டு மட்டும் போட்டாலே வராது. என்னோடய ஃபோனில் இருக்கிற ஆப் மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது இல்லையா சிரோதாவோடது, அதில் கிளிக் பண்ணி நான் லாகின் பண்ணி அதில் ஒரு கோடு வரும். அந்த கோடை இங்கே என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் என்னால் சிரோதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். இது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு ஃபண்ட்ஸ் எதுவும் எல்லாம் எடுத்துட்டேன். ஸோ இப்படி தான் இதோட டேஷ்போர்ட் இருக்கும். இன்னும் மார்க்கெட் ஓப்பன் ஆகலை, அதனால தான் இது வந்து 0 அப்படின்னு காமிச்சிக்கிட்டு இருக்குது. மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இதில் வந்து வேல்யூஸ் ஆடாக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு அக்கௌண்ட்டை உங்களுக்கும் ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் பாருங்கள். மூணாவது என்னென்னா, உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்யர்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்கேன். முதல்ல ஆதார் கம்பல்சரி, பேன் கார்டு ஆல்சோ கம்பல்சரி, ரொம்பவே கம்பல்சரி பேன் கார்டு. அண்டு யார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு 18+ ஏஜ் ஆகிருக்கும். ஸோ அண்டர் 18 இருந்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் இல்லைனா ஏதாவது கார்டியன் பேரில் தான் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு உங்களை தாண்டி இன்னொருத்தங்களை நாமினேட் பண்ணணும். உங்கள் அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், குழந்தைங்களாக இருக்கலாம், யாரை வேணாலும் நீங்கள் நாமினியாக வைக்கலாம். குழந்தைங்கள வைக்கிறதா இருந்துன்னா அவங்களுக்கும் ஒரு கார்டியன் வச்சு தான் நாமினி வைக்க முடியும். அண்ட் இன்கம் டிக்ளரேஷன், ஸோ இது வந்து ரொம்ப கம்பல்சரி கிடையாது. நான் ஓப்பன் பண்ண டைமில் வந்து இன்கம் வந்து ஜஸ்ட் 1 lakh, அண்டர் 1 lakh இல்லை எபோவ் 2 lakh அந்த மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் தெரில, நம்ம லைவாகவே ஓப்பன் பண்ணும்போது பார்த்துக்கலாம் கேட்குறாங்களா இல்லையான்னு. ஸோ அந்த ப்ராசஸ் எவ்வளோ டிலே ஆகுது, எப்படி பண்ணுறாங்க, என்ன ஏதுங்கிறத வந்து நம்ம லைவாகவே நம்ம பார்க்கலாம். அதோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் 5 yearsோட லிங்க் இருக்குது, க்ரோவோட லிங்க் இருக்குது, சிரோதாவோட லிங்க் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாகவே ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
அண்டு சைன் அப்புங்கிற பேஜில் உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டதும் ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியும் நீங்கள் வந்து நோட் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் நம்பர் கேட்பாங்க. பேன் கார்டில் இருக்க நம்பரை அப்படியே தப்பாமல் எழுதுங்க. ஒன்ஸ் நம்பரை என்டர் பண்ணதும் உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஸோ டேட் ஆஃப் பர்த்தும் ஆஸ் பர் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு எழுதிக்கோங்க. முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், உங்களுக்கு ஆதார் கார்டு ஆர் பேன் கார்டில் எந்த இஷ்யூவும் இருக்கக்கூடாது, எல்லாமே கிளியராக இருக்கணும். அதை முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கண்ணியை கொடுத்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பேங்க் அண்ட் செக்மெண்ட் லிஸ்ட்டில் எது மூலமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு கேட்கும். பட் நீங்கள் வந்து லிங்க் யூஸிங் யூபிஐ கொடுத்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக கிடையாது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து ராங்கான பேங்க் வந்து மார்க் ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து ஐஎஃப்எஸ்சி அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் லிங்க் யூஸிங் ஐஎஃப்எஸ்சி கொடுத்துட்டிங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். ஸோ அக்கௌண்ட் நம்பரை வந்து 2 வாட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா அண்ட் அடுத்து வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்கும். ஸோ அதையும் என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து அக்கௌண்ட் டைப்பு கேட்கும். ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் கொடுங்க, கரண்ட் அக்கௌண்ட் இருந்தால்னா கரண்ட் அக்கௌண்ட் கொடுங்க. அண்ட் கண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆனதும் எக்யூட்டி மட்டும்தான் செலெக்ஷனில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா எல்லா செக்மெண்ட்டையும் வேணால் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செக்மெண்ட்னால் வேறு எதுவும் கிடையாது. ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணுறது, எஃப்என்ஓ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறது, கரன்சியில் ட்ரேட் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் ட்ரேட் பண்ணுறது. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஸ்பெஷலாக சார்ஜஸ் எதுவும் கிடையாது. அதனால நீங்கள் எல்லாமே வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பர்டிகுலர்லி கரன்சி வந்து செலக்ட் பண்ணல, ஏன்னா அதை பற்றி எனக்கு பெருசாக ஐடியா கிடையாது. ஸோ அதனால் கரன்சியை நான் செலக்ட் பண்ணாமல் மற்ற விஷயங்களெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்டு கண்ணி கொடுத்துக்கோங்க. கண்ணி கொடுத்ததும் உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் பேங்கோட டீட்டெயில்ஸ் கேட்கும். ஃபைனலாக அப்லோட் ப்ரூஃப் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட 6 months பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கேன்சல்டு செக்கு அதிலே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அப்லோட் பண்ணி கன்டினியூ பண்ணிங்கன்னா ஒன் மணிங்கிற ஒரு சைட்டோட லிங்க் ஆகிருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் கொடுத்ததும் நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளாடி ரீடைரக்ட் ஆகும். அண்ட் இப்போ உங்கள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி திரும்பவும் ஓடிபி வரும் உங்கள் பேங்க்கில் இருந்தே. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒன் மணி அண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டும் ஒன்றா லிங்க் ஆகிருக்கும். ஒன்ஸ் லிங்க் ஆனதும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் அண்ட் ஒன் மணி வந்து அப்ரூவ் பண்ண கேட்கும். ஸோ அப்ரூவ் கொடுத்துட்டிங்கன்னா ரீடைரக்ட்னு வரும். ஸோ அந்த ரீடைரக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஸோ அதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்பாங்க. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை வந்து அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆனுவல் இன்கம் வந்து உங்களோட டீட்டெயில்ஸை வச்சு எடுத்துப்பாங்க. அண்டு மேரிடா நான் மேரிடான்னு கேட்பாங்க. இன்கம் கொடுக்கணும். பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன்னா நோ கொடுத்துருங்க. அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க ஒன்ஸு. இது எல்லாமே எல்லாருக்கும் காமனாக தான் இருக்கும். நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் போடுவாங்க. ஸோ எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. ஸோ செட்டில்மெண்ட்டுன்னா வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டை உங்களுக்கு எவ்ரி மந்த் வந்து செட்டில் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து மந்த்லி நடக்கணுமா இல்லை குவார்ட்டர்லி நடக்கணுமான்னு கொடுக்கணும். அண்ட் மொபைல் நம்பர் உங்களோட தான் கேட்கும். அதை வந்து செல்ஃப் கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடியும் செல்ஃப் கொடுத்துக்கோங்க. அண்ட் கான்ட்ராக்ட் நோட்டு வந்து டிஜிட்டலே இருக்கட்டும், ஏன்னா பிசிக்கல் கொடுத்தீங்கன்னா சார்ஜஸ் இருக்கும். அண்ட் வேறு ஏதாவது ப்ரோக்கர் பிளாட்ஃபார்ம் இருக்கான்னு கேட்டால் எஸ் ஆர் நோ ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் நான் நோவே கொடுத்துக்கிட்டேன். அண்டு மற்றது எல்லாமே அப்படி இருக்கிற மாதிரி இருக்கட்டும். அண்ட் ரிவ்யூ பார்க்கணுன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிவ்யூ பார்த்துக்கலாம். அண்ட் நாமினி ஆட் பண்ண கேட்கும். ரொம்ப இம்பார்ட்டண்ட், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நாமினி ஆட் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நாமினியோட பேன் கார்டு, நேம் அண்ட் உங்கள் உறவு முறை என்னென்னா அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் ப்ராசஸ் முடிஞ்சதும் 2 விஷயம் கேட்பாங்க. ஒன்று வந்து செல்ஃபி, இன்னொன்று வந்து உங்களோட சிக்னேச்சர். செல்ஃபியை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கேமரா மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து உங்களோட செல்ஃபியை எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அப்லோட் பண்ணி ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்னேச்சர் கேட்பாங்க. ஸோ சிக்னேச்சரில் வந்து டேப் டு ட்ரா அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஃபோன்லேயே ட்ரா பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறதா இருந்ததுன்னா ஏதாவது ஒரு பேப்பரில் சைன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் எல்லாம் முடிஞ்சோன்னா டீட்டெயில்ஸ் வந்து சரி பார்க்குறதுக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் எல்லாமே சரி பார்த்துக்கலாம். ஒன்ஸ் எல்லாம் சரி பார்த்ததும் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி வரும். ஸோ அதை வந்து ஒவ்வொன்றா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி அவங்க என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருக்காங்க எல்லாமே நீங்கள் அதில் ரைட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோட்டோ, உங்களோட சைன் எல்லாமே அதில் வந்து டிஜிட்டலி பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு எல்லாம் ஓகேன்னா சைன் நோ கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் கேட்பாங்க. ஸோ அந்த ஆதார் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணி ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஒன்ஸ் டாக்குமெண்ட் எல்லாம் சைன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் கேட்பாங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி 5 years மேலே இருக்கிறதுனால எக்ஸ்பர்ட்னே கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் லெவலோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ்ங்கிறத அதில் காமிச்சிக்கிட்டே இருக்கும் வெப்சைட்டில்.
ஸோ இதில் வந்து இ-சைன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ வெரிஃபிகேஷன் என்னென்னங்கிறத வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ காய்ஸ், நேற்று தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். பட் நெக்ஸ்ட் டேவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள் மெயிலில் வந்து இந்த மாதிரி மெயில் வந்திருக்கும். ஸோ அதில் ஒரு மெயிலில் வந்து கீழே உங்களோட கிளைண்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபயர்ஸ் ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கெட் ஸ்டார்டரில் இருக்கும். ஸோ இதில் வந்து மார்க்கெட்ஸ் என்ன ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னு கேட்பாங்க. அதாவது மார்க்கெட் வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அண்டு அடுத்த ஆப்ஷன் வந்து டிஸ்கவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெண்டும் வந்து அப்படியே டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். ஃபஸ்ட் மெனுவில் மார்க்கெட் அண்ட் அடுத்த மெனுவில் வந்து டிஸ்கவர் மட்டும் இருக்கட்டும். ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் மட்டும்தான் இதை மாற்றிப்பாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுற டைமில் மாற்றிக்கலாம். அண்டு லாங்குவேஜ் உங்களுக்கு பிடித்தமான லாங்குவேஜை கொடுத்துக்கோங்க. நான் இங்கிலீஷ் கொடுத்துருக்கேன். அண்டு திரும்பவும் மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கிளைண்ட் ஐடி அவங்க ஃப்ரீச் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு பின் நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பின்னை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நம்பரை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் முடிஞ்சால் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து மேண்டேட்டரியாக வச்சுக்கோங்க. தென் உள்ளாடி போனதும் நம்ம எஃப்என்ஓ ஆக்டிவேட் பண்ணியிருக்கனால செபிலேருந்து ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட மார்க்கெட் லிஸ்ட்டில் என்னென்ன ஸ்டாக் அவங்க வந்து இன்பில்ட்டாக ஆட் பண்ணியிருக்கிறது கீழே இருக்குது. எல்லாமே ETF தான். ஸோ நம்ம ETF பற்றியெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த ETF தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபண்ட் அவைலபிள்னு இருக்குது இல்லையா? ஸோ ஃபண்ட் வந்து இப்போதைக்கு 0ல் இருக்குது. ஆனால் இப்போ தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். KYC இன் ப்ராக்ரஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னுமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் டிஸ்கவர் ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்து, குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் அதிலே கொடுத்துருக்கானுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு கீழே பார்த்தீங்கன்னா நியூஸஸும் கொடுத்துருக்காங்க. இதுவுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ட்ராடே டேபை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளாடி ஆப்ஷன்ஸோட கான்செப்ட் தான் இருக்கும். ஸோ இந்த பேஜே நமக்கு தேவையில்லை. ஸ்விங் வேணால் கிளிக் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்களே வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து 100% நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் பொசிஷன்ஸ்னு ஒரு பேஜ் இருக்கும், ஹோல்டிங்ஸ்னு இன்னொரு பேஜ் இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்ஜின் அவைலபிள், மார்ஜின் யூட்டிலைஸ்னு இருக்கும். மார்ஜின் நம்மக்கிட்ட இல்லை, ஏன்னா ஃபண்டே ஆட் பண்ணலை. ஸோ அதனால் அப்படி இருக்குது. இப்போதைக்கு உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, ஏன்னா இன்னுமே KYC ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதனால் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இது கம்ப்ளீட் ஆனதும் அடுத்த அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஈஸியாக நீங்கள் வந்து எல்லாமே ஆக்சஸ் பண்ணிட முடியும். மேலே வந்து எந்த ஒரு பாப்பப்பும் இல்லை. ஸோ எல்லாமே செக் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ முழுக்க அக்கௌண்ட்டை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி ஆக்டிவ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருப்போம். அண்டு எல்லாமே லைவாகவே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு தெரியும் உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு. நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோஸில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் எப்படி நம்ம காசை ஆட் பண்ணுறது, எப்படி ஒரு ஸ்டாக்கை வாங்குறது, விற்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆர்டர்ஸ் பற்றி பார்க்கணும், எப்படி ஆர்டர் போடுறது அப்படின்னு. ஸோ இது வந்து முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாமல் நிறைய பேர் இதில் மாட்டியிருக்காங்க. தப்பான ஆர்டர்ஸ் போட்டு மார்க்கெட் ஆர்டர் மாற்றி லிமிட் ஆர்டர் அப்படிங்கிறது என்னங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பட் இந்த மாதிரி மாட்டி நிறைய பேர் காசை லூஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி லைவாக காசை அப்லோட் பண்ணுறது, உள்ள ஃபண்டை ஆட் பண்ணுறது, அண்டு ஃபண்டை வித்ட்ரா பண்ணுறது, அண்டு எவ்வளவு நம்ம வந்து சார்ஜஸ் பே பண்ணணும், இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். பட் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தான் டீட்டெயிலாக இருக்கும். பட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கோல்டை நம்ம வாங்க போகிறோம். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கோர்ஸில் வந்து 51 கான்செப்டை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கான்செப்ட்ஸ் பற்றி உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கோர்ஸை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி கற்றுக்கோங்க. அண்ட் அதுக்காக உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். அதாவது 20% ஆஃப் அப்படிங்கிற ஒரு கூப்பனை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் லெஸ் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கி கற்றுக்கலாம். ஸோ அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பணத்தை உங்கள் பக்கம் ஈர்க்கணும்னா மறக்காமல் மணி மேக்னெட் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.